வணக்கம் நண்பர்களே. நல்ல பின் வீதி வெள்ளம் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி. உள்ளத்தின் கோபுரம் அமைந்திருக்கக்கூடிய நிறைய வெள்ளம் தோன்றி நிற்கிறது. இது கடற்கரை டெம்பிள் கோட்டும் கடற்கரை தீவிரமான சார்ந்து இங்கே டெம்பிள் கோட்டு, இந்த பக்கம் டெம்பிள் கோட்டு சென்று அதில் ரியோ போக சென்று இந்த பக்கம் கடற்கரை போட்டு கடுமையான வெள்ளம் கிட்டத்தட்ட இவ்வளோ தண்ணி நிறைஞ்சு நிற்குது. ராசை வீதி சந்தியை தாண்டி வரும்போது இந்த வாழைத்தோட்டங்களுக்கு காட்சி அளிக்கிற வாழை மரங்கள்லாம் முறிந்து காட்சி அளிக்கிற வீடியோ தான் இது. வாழை குலைகள் முத்தாமலை பிஞ்சலி எல்லாம் முறிஞ்சு விழுந்திருக்கு. இந்த இது ராசை வீதி ரோட்டு, இதால் நீர் போனால் கரந்தன் போகலாம். இந்த பக்கம் வந்த ராசை வீதி சந்தி விஷ்ணு கோயில் இருக்கக்கூடிய சந்திக்கு போகலாம். மற்ற பக்கங்களிலே வாழை மரங்கள் முறிஞ்சு விழுந்திருக்குது. இந்த வாழை மரங்கள்லாம் வேரோட விழுந்திருக்கு. இது வெளிப்பகுதி, வெட்ட வெளியான இந்த வேரோட எல்லாம் விழுந்திருக்கு. வெட்ட வெளியான பகுதியுடைய எல்லாம் ஒரு மரம் இல்லாமல் முறிச்சிருக்கு, வாழையும் விழுந்திருக்குது. வீதியோரங்களில் விழுந்து வாழை மரங்கள் விழுந்திருக்கக்கூடிய காட்சி. வீதியோரங்களில் இருந்த பிஞ்சு குலை முத்தவே இல்லை. இந்த குலையெல்லாம் விற்க முடியாது. இப்படியெல்லாம் விழுந்திருக்கிற காலத்தில் விலையும் போக மாட்டேது. விவசாயிகளுக்கு சரியான இழப்பு. இந்த வாழை பயிர் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு இது பாரிய இழப்பாகவே பார்க்கக்கூடியதாக இருக்குது. பார்த்திருக்கா கூட வாழை முறிஞ்சு விழுந்திருக்கு என்று சொல்லி. ஹாய், வணக்கம் நண்பர்களே. இது நார்மர் கட்டு குளம் என்று சொல்றது அரியாலை பகுதியில் இருக்கக்கூடிய குளம். இந்த குளம் முட்டி தண்ணி இந்த வெளியில ஓடிக்கொண்டிருக்கு. அந்த அலை மாதிரி ஓடிக்கொண்டிருக்கு. இந்த பக்கத்தால் போய் அங்கால நெல் வயல்களுக்கு போய் கொண்டிருக்கு. இதுக்கு பக்கத்தில் ஒரு சிறுவர் விளையாட்டு திடல் ஒன்று இருக்கு. சிறுவர்கள் விளையாடக்கூடிய இடம் ஒன்று. அதுலேயும் தண்ணி நிறைஞ்சிருக்கு. எல்லா இடம் தண்ணி நிறைஞ்சிருக்குது. அங்கால நெல் வயல்கள் எல்லாம் தண்ணியில் மூழ்கி போயிருக்குது. நார்மல் கட்டு குளம் என்று சொல்லக்கூடிய இந்த குளம் தண்ணி நிறைஞ்சிருக்கு.
இந்த புயலின் தாக்கம் அந்த பகுதியில் வெள்ளங்கள் நிறைஞ்சிருக்கு. இதெல்லாம் நெல் விளையிற காணிகள் தண்ணி மூடி போய் இருக்குது. இதுக்குள்ள ஒரு சிறிய குளமும் இருக்கு. அந்த ஏரியால ஒரு சிறிய குளம் எல்லாமே நிறைஞ்சு போயிருக்கு. வெள்ள நீர் நிறைஞ்சு காணப்படும் நார்மர்கட்டு குளத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய காணிகள் இதெல்லாம் நெல் பயிருக்கு செய்யப்படுற காணிகள். இந்த காணிகள் எல்லாம் வெள்ள நீர் நிறைஞ்சு காணப்படும். இதில் பயிர் வளரக்கூடிய இடம் இல்லைன்னு தான் இனி சொல்லலாம். இதில் விதைக்கப்பட்டிருந்த நெல் எல்லாம் செஞ்சிடுமா, பயணி தப்பி வருமா என்று தெரியாத நிலை இருக்குது. இந்த பாதையெல்லாம் தண்ணி உள்ளுக்கு வர்றது, இந்த பாதையெல்லாம் தண்ணி நிறைஞ்சிடுது. நன்றி வணக்கம். ஹாய் வணக்கம் நண்பர்களே. இது யாழ் விறகுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெல் காணி தான். நல்ல தண்ணி தேங்கி நிற்குது. இருந்தாலும் பயிர்கள் அளவான பருவத்தில் இருக்குது. சில பகுதிகள் வெள்ளம் காரணமாக அழிந்து போயிருந்தாலும் சில பகுதிகள் நல்லாவே இருக்குது. இன்னும் மழை பெய்த இந்த இடமும் என்ன ஆகும் தெரியாது. இது வரைக்கும் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அழகான காட்சி. இது ஒரு பக்கம் ரோட்டு, அடுத்த பக்கத்தில் இருக்கிறது நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் சில இடங்கள் தண்ணி தேங்கி இருக்கு. இந்த ஏரியாலாம் தண்ணி கூடுதலான இருக்கிற மாதிரியும் இருக்குது. இந்த ஏரியா தண்ணி கூட இருக்கு. ஆனால் அங்கால கொஞ்சம் சரியா இருக்கிற மாதிரியும் இருக்குது.